அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலத்திலிருந்து ராஜேஷ்குமார் ஜாதகம் வந்துச்சு. அந்த ஜாதகத்தை நான் பார்த்துட்டேன். அந்த ஜாதகம் பார்த்த நபர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். சார், எத்தனையோ வீடியோ நீங்கள் பேசியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். தாந்திரிக முறைப்படி நல்லபடியாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அப்போ சமயத்தில் காவல் தெய்வத்தில் அது 12 லக்கினக்காரங்களும் எந்தெந்த அமைப்புப்படி காவல் தெய்வத்தில் எந்த காவல் தெய்வம் பேரோடு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் சார்னார். என்னங்க கேட்டுக்கிறேன். பகலில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை பிடிக்கிறது, இரவில் பிறக்கிறவங்க எந்த தெய்வத்தை பிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் இதை பிறந்தவங்களோட ராசி அடிப்படையை வச்சு பேசினா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பகலையும் பிறக்கிறாங்க, எல்லா ராசிக்காரங்க இரவனையும் பிறக்கிறாங்க. ரெண்டுமே பிரித்து நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா சில பேருக்கு பகலில் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீன வரைக்கும் ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தால் சரி பிறப்பாங்க. அதேமாரி இரவுலையும் 12 ராசிக்காரங்களும் ஆண் பெண் 2 பேரும் மாற்றி மாற்றி பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. பகல் ராசிகள் 6 ராசிகளும் இரவு ராசி 6 ராசிகளும் இருக்குது சார். இப்போ அந்த நபருக்கோசரம் இப்போ நான் சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா, பகல் ராசிகள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் சொல்லக்கூடிய 6 ராசிகளும் பகல் ராசிகளாக அமைப்புகள் இருக்குது. இந்த ராசிகள் பகல் நேரத்தை பிறந்தால் வீரியம் அதிகமாகும், தைரியம், துணிவு, இது எல்லாமே ஒரு கம்பீரமான அமைப்புகள் வந்துடும். ஏன்னா வெளிச்சம் ஒன்று சேர்ந்தா இருக்கும், ஒரு பிரம்மாண்டத்தை காட்டும்ல. அந்தமாரி மேச ராசிக்காரங்களாக இருக்கட்டும், மிதன ராசிக்காரங்களாக இருக்கட்டும், அல்லது சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கட்டும், துலா ராசிக்காரங்களாக இருக்கட்டும், தனுசு ராசிக்காரங்களாக இருக்கட்டும், கும்ப ராசிக்காரங்களாகட்டும், இந்த 6 ராசிக்காரங்களையுமே பகல் நேரத்தில் பிறந்தால் அவங்க சொல்லுக்கு தான் மற்றவங்க செவி கொடுப்பாங்க. ஒரு அதிகாரம், ஒரு தோரணை, கம்பீரம் அவங்களுக்கு சேருமானா நிச்சயம் சேரும். சரி, இதுவே இரவு நேரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் சொல்லக்கூடியது. ஏறும்போது ஏறும், இறங்கும்போது இறங்கும் மாரி வாழ்க்கையில் அன்றாலுமே ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். இது பார்த்தீங்கன்னா இரவில் பிறக்கக்கூடிய பகல் ராசி இரவில் பிறக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பினை இருக்குன்னா இருக்கதான் செய்யும். சரி, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்கு தீர்வு என்ன? இப்போ மேசராசிக்காரங்க இரவில் பிறந்துட்டாங்க, வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமாக இருக்குது. குறிப்பிட்ட வயசு காலகட்டத்தில் அவங்களுக்கு எதிர்பார்வையில் பிரச்சனைகள் அதிகமாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுறது? சரி, அதே மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ இரவு நேரத்தில் இப்போனா சரியாக தூக்கம், பகலும் இரவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்க போகும்போது அந்த பகல் பெறக்கூடிய ராசிக்காரங்களை இரவில் சரியான ஒரு மோடிஸான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அடியே மண்டை போட்டு குழப்பிக்குவாங்க. இப்படி அமைப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகல் ராசிக்காரங்க இரவில் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது. என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, பகல் நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது உறவுக்காரங்களாக இருக்கட்டும், தொழில் மூலமாக நமக்கு வேலை சொல்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வேலை கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், இப்படி சகா தோழர்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வருது அப்படின்னால் அந்த பிரச்சனை பேஸ் பண்ணுறது அளவுக்கு நம்மளுடைய வலு அங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன தெய்வத்தை பிடிப்பது? மேச ராசிக்காரங்கள் சூரிய பகவானையும் கெட்டியாக பிடிக்க கொள்ள வேண்டும். சூரியனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு பலப்படுத்த வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடம். மேசராசிக்காரங்க சூரிய பகவானை எந்த அளவுக்கு அவங்க வணங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இன்பமாக மாறுமானா நிச்சயம் மாற வாய்ப்புன்னு இருக்குன்னா இருக்க தான் செய்யுது. அடுத்தது மிதுன ராசிக்காரங்க இரவன் பிறத்துட்டாங்க, உடல் உழைப்பு அங்கே அதிகமாக வரும். தோழர்கள், சகா தோழர்கள் மூலமாக இடையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிரச்சனை பேஸ் பண்ணுறதுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குன்னா, மகாலட்சுமியை தாயாரை பிடிக்கணும். மகாலட்சுமி தாயாரை பிடித்தால் அவங்க பேஸ் பண்ண முடியுமானா நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்பினை உண்டு. அதுவே சிம்ம ராசிக்காரங்க இரவில் பிறந்துட்டாங்க, பகலில் வேலை வாய்ப்புகள், சகா தோழர்கள் மூலமாக பிரச்சனைகள், இவங்க இந்தமாதிரி அமைப்பில் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுக்கு யாரை கெட்டியாக பிடிக்க வேணும் அப்படின்னா, குருமார்களை பிடிப்பது நல்லது. குருமார்கள் சித்தர்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட ரீதியில் உபாசனை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட உபதேசத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லபடியாக அமைப்புனா நல்ல அமைப்புகள் உண்டு. அதுவே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க, இவங்களை யாரை பிடிச்சா நல்லது அப்படின்னா, மகரம் சொல்லக்கூடிய சனி பகவானை பிடித்தா நல்லது. சனி பகவானுடைய
குருமார்க்கம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால பைரவர், ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமாள். இவங்க 3 பேரும் இவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாவே அங்கே வந்து நல்லபடியாக அமையுமானா நிச்சயம் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அவங்களுக்கு புதிய பாதை, புதிய தெம்புகள் வரும்னா நிச்சயம் வர வாய்ப்பினை உண்டு. இதுவே தனுசு ராசிக்காரங்க இரவு நேரத்தில் எடுத்திருக்காங்க. பகல் நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது. சகா தோழர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போனா பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிறாங்க அப்படின்னா இவங்க யாரை பிடிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமாளை பிடிப்பது நல்லது. வேல், முருகன் கையில் இருக்கிறது வந்து வெற்றி வேல். அப்போது வேல்மாரத்தை படிப்பதும் நல்லது, முருகப்பெருமாளை படிப்பது நல்லது. உங்களுடைய குலதெய்வத்திலே அம்பாள் தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருப்பாங்க. அப்போ பெண் தெய்வமான குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டாலும் போதும், அதேமாரி முருகப்பெருமாளை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டாலும் போதும். அதுக்கப்புறம் முக்கியமாக வேல்மாறனை படிங்க. எந்த அளவுக்கு வேல்மாறனை படித்தாலும் சரி அல்லது காதில் கேட்டாலும் சரி, இந்த தனுசு ராசிக்காரங்க அது இரவில் பிறந்திருந்தால் அவங்க வேல்மாறனை பிடிப்பதும் நல்லது. உங்களுடைய குலதெய்வத்தில் அம்பாளை பிடிப்பதும் நல்லதாக அமையும். அதுவே கும்பராசிக்காரங்க இரவு நேரத்தில் பிறப்பெடுத்துட்டாங்க. பகல் நேரத்தில் ஏகப்பட்ட சகா தோழர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பல வகையான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்னா இவங்க யாரை பிடிப்பது அப்படிங்கிறீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை பிடிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் யம தர்மர் ராஜா கேட்டிங்கன்னா இந்த பூலோகத்தில் யமன் வந்து சாபம் பெற்று இங்கே வந்து சிவாலயம் யமன் தர்மன் எந்தெந்த சிவாலயத்தில் வந்து வழிபட்டாங்களோ அந்த வழிபட்ட ஸ்தலத்தெல்லாம் தெரிஞ்சால் கூகுள் சர்ச் பண்ணாவே சில யமபுரீஸ்வரம், யமேஸ்வரர் இப்படி பேருடைய யமனுக்கும் தனி சன்னதி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் வந்து ஸ்ரீவாஞ்சியம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து சிவன் தனியாக இருக்கிறாரு, அதேமாரி வந்து யம தர்மராஜன் தனியாக இருக்கிறாரு. அப்போ அந்த யம தர்மராஜா கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய சகா பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறான், நிச்சயம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இரவு ராசிகள் இருக்குது. அதை வந்து அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் இணைந்த ஒரு நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.